ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ஒரு சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு சிக்கன் மசாலா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் ஆயில் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், ஒரு 100 கிராம் வெங்காயம், அது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவந்துடணும். 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டால். அதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனை அதோட போட்டு அதை ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1 ஸ்பூனு சோம்புத்தூள், 1 ஸ்பூனு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க. அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே தயிர் சேர்க்கணுன்னாலும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நான் ஒரு 3/4 கிலோ கறி 750 கிராம் சிக்கன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். 1/2 கிலோனா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவெல்லாம் போய் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி, அந்த சிக்கன்லேயும் தண்ணி விடும். நீங்கள் கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சிம்பிளான குறைஞ்ச நேரத்தில் சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு சிக்கன் மசாலா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குஸ்காவுக்கு தொட்டுக்கலாம், பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா சுண்டி பெரட்டி எடுத்துருங்க. தேங்க்யூ. அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். பை.